வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே வித்தியாசமான, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய அல்வா எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அல்வா ரொம்பவே வித்தியாசமானதுங்க. நெய்யே இல்லாமல் செய்யக்கூடிய ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே டேஸ்டான அல்வாங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த அல்வாவுக்கு நெய்யே தேவையில்லைங்க. வெறும் 3 பொருட்களை வச்சு வீட்டில் ரொம்ப ஈஸியாக ரொம்பவே டேஸ்டான இந்த அல்வாவை செஞ்சிடலாங்க. வெறும் 3 பொருள் இருந்தால் மட்டும் போதும். இந்த அல்வாவை நம்ம குயிக்காக ஒரு 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாங்க. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த அல்வா சாப்பிட்டவங்க வேறு எந்த அல்வாவுமே பிடிக்காதுங்க. இந்த அல்வா மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு தேங்காயோட சில்லு நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, வெல்லம், சுக்கு ஏலக்காய் தூள். இப்போ நான் தேங்காயை சில்லு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவியும் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சரிசி மாவும் சேர்த்து செய்யலாம். இதே அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்தும் செய்யலாம். இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இதில் இருக்கக்கூடிய தேங்காயில் இருக்கக்கூடிய சக்கையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் அரிசி சேர்த்த அந்த பால் வச்சு தான் நம்ம செய்யக்கூடிய இந்த அல்வாவை செய்ய போகிறோம். அதனால் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா தனியாக பாலை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. ஏன்னா எந்த கப்பில் நீங்கள் பால் அளக்குறீங்களோ அதே கப்பில் அதே அளவுக்கு வெல்லமும் அளந்துக்கோங்க. இப்போ எனக்கு 2.5 கப் அளவுக்கு பால் இருந்துச்சு. இப்போ நான் 2.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. நல்லா வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதித்து வந்துச்சுன்னா மட்டும் போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம்லாம் லைட்டாக கரைய ஆரம்பிக்குது. நல்லா வெல்லம் நல்லா கரையணும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்கள் இந்த கம்பி பதம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் அரிசி சேர்த்த பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஹைலேயே இருக்கட்டும். நீங்கள் சிம்லலாம் வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம பால் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போதே ஒரு 5 நிமிட்ஸ்லேயே திக்காயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் சேர்த்த உடனே இப்போ திக்காகிறது உங்களுக்கே பார்த்தா தெரியும். நம்ம நார்மலாக கோதுமை அல்வா இதெல்லாம் செய்கிற மாதிரி ரொம்ப லேட்டாலாம் ஆகாதுங்க. ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டேலாம் இருக்க தேவையில்லை. ரொம்ப குயிக்காகவே நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த அல்வா அதுவும் தேங்காய் பால் வச்சு செய்கிறனால ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. எப்படி இந்த அல்வாவுக்கு நெய்யே சேர்க்காமல் செய்கிறோம்னா நம்ம தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய் தன்மை இருக்கிறனால இந்த அல்வா சுருண்டு தானாகவே ஒட்டாமல் நல்லா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாதி அளவுக்கு நல்லா வத்திருச்சு. 15 மினிட்ஸ் தான். உடனேவே உங்களுக்கு ரெடி ஆயிரும். நல்ல கலர்லாம் மாறி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. வெல்லம் சேர்த்து செய்கிறனால ரொம்பவே நல்லதும் கூட. இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு கெடவே கெடாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த அல்வாவை நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். இதே நீங்கள் நார்மலாக அப்படியே கூட நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய அல்வா மாதிரி அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிட்டே வருது பாருங்கள். நெய்யே சேர்க்கவே இல்லை பாருங்கள். நான் ஒரு சொட்டு கூட நெய்யே சேர்க்கவே இல்லை. நல்லா அல்வா சுருண்டு வந்துருச்சு. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க நெய்யே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த அல்வான்னு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான இந்த அல்வா சாப்பிட்டவங்களுக்கு வேறு எந்த அல்வாவுமே பிடிக்காதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் நம்மளுடைய அல்வா. எப்படி கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள். நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்கவே கிடையாது. நேச்சுரலாக நம்ம போட்ட அந்த வெல்லத்தோட கலர் தாங்க இது. வேறு எந்த கலருமே நம்ம சேர்க்கல. எப்படி அல்வா கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் நல்லா வந்து சுருண்டு வந்துருச்சு. ஒரு 15 மினிட்ஸில் வெறும் 3 பொருளை வச்சு நெய்யே இல்லாமல் செய்யக்கூடிய ரொம்பவே சூப்பரான அல்வாங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் நல்லா கைவிடாமல் கிளறினீங்கன்னா மட்டும் போதுமானது. வேறு எந்த இதுவும் தேவையே இல்லை. நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நெய்யே சேர்க்காமல் நம்ம செய்யக்கூடிய சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் பிளேட்டில் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த அல்வாவை வந்து ஊற்றி 1 மணி நேரம் கழித்து வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸுகளாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்படிலாம் செய்யவே தேவையில்லை. நார்மலாக வந்து நார்மலாக நம்ம அல்வா வந்து எப்படி அப்படியே சாப்பிடுவோமோ அதே மாதிரியே நீங்கள் ஆற வச்சு நார்மலாக கூட சாப்பிட்லாம். இல்லை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகள் போட்டும் சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. ஒரே ஒரு தேங்காயை வச்சு எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம சூப்பரான அல்வா செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். இதை இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.